வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு நண்பர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அவர் டிடி எடுத்திருக்காரு, ஒரு யூனிவர்சிட்டிக்கு டிடி எடுத்திருக்காரு, டிடி யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சிட்டாரு. பட் அங்கேருந்து அவருக்கு அக்னாலஜ்மெண்ட் வரல. அதனால் அவர் என்ன பண்ணார், கொஞ்ச நாள் பார்த்துட்டு இந்த டிடி இன்னும் பாஸ் ஆகலை, அதனால் நம்ம இந்த டிடியை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தார். டிடி எப்படி கேன்சல் பண்ணுறதுன்னா, ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுருந்துருக்காரு. டிடியினுடைய ஜெராக்ஸ் காப்பி அவர்கிட்ட இருக்குது. அது கொண்டு போய் கொடுத்து பேங்க்கில் கொடுத்து அந்த டிடியை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். இப்போ பொதுவாக யூனிவர்சிட்டியில் டெய்லியும் அவங்க பேங்க்குக்கு போயிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு டிடி வந்துருச்சுன்னா உடனே கொண்டு போய் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அது ஒரு வாரம் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம். அதே மாதிரி ஒரு டிடி எல்லா டிடியும் சேர்த்து தான் கொண்டு போய் கொடுத்து அவங்க பாஸ் பண்ணுவாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுத்துக்குவாங்க. ஸோ டெய்லி அவங்க போக மாட்டாங்க. அதனால் உடனே நமக்கு அக்னாலஜ்மெண்ட் வரலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. அவங்க அதை பாஸ் பண்ணிட்டு பிறகு தான் உங்களை அக்னாலஜ்மெண்ட்டு அனுப்புவாங்க. அதனால் நீங்கள் அவங்க பாஸ் பண்ணவே இல்லையே, நம்ம எப்படி இது என்ன ஆச்சோ ஏதாச்சோ நம்ம இந்த டிடியை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறதுக்கு முயற்சி செய்ய வேணாம். அது இல்லாமல் டிடி அவங்க கையில் இருக்கும்போது நீங்கள் வெறும் ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு போய் கொடுத்து பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்து அதை கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா ஜெராக்ஸ் காப்பிக்கு எந்த மதிப்பும் இல்லை. நீங்கள் என்ன ஒரு இது மாதிரி டிடி எடுத்தீங்க அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி ஒழிய அந்த ஜெராக்ஸ் காப்பி, அதனால் வேறு எந்த பயனும் இல்லை. அதனால் இந்த ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்து நீங்கள் பாஸ் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம், அது கேன்சல் பண்ணிட்டு காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது முடியாது. அது முடியாத காரியம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஒரிஜினல் டிடி இருக்கணும். ஒரிஜினல் டிடி இருந்தால் தான் அதை கேன்சல் பண்ண முடியும். அதுவும் ஒரிஜினல் டிடி இருக்கணும். யார் கையெழுத்து போட்டு வாங்கினாங்களோ அவங்க லெட்டரை எழுதி கொடுக்கணும். இது மாதிரி கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு லெட்டர் எழுதி கொடுக்கணும். 2 கையெழுத்தும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்பாங்க. உங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் வாங்கும்போது இருந்த கையெழுத்தும் இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுக்குற கையெழுத்து 2 ஒரே கையெழுத்தாக இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு அது மேட்ச் ஆனால் தான் அந்த டிடியை கேன்சல் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரிஜினல் வேணும். நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் கொடுத்து கேன்சல் பண்ண முடியாது. ஜெராக்ஸ் காப்பி எத்தனை நாள் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அதை கொண்டு போய் கொடுத்து எனக்கு கேன்சல் கேன்சல் பண்ணுவாங்களா? அப்படியெல்லாம் பண்ண முடியாது. பொறுமையாக இருங்க. பேங்க் இது யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை பாஸ் பண்ணிக்குவாங்க. கிரெடிட் கொடுத்துட்டு உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவாங்க. நீங்கள் வரல அப்படின்ட்டும் கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக அவங்க அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவாங்க. அக்னாலஜ்மெண்ட் அனுப்பலைனாலும் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக அனுப்புகிறீங்களோ அது உங்களுக்கு சால்வ் ஆயிரும். அதனால் நீங்கள் டிடி அவங்க என்ன என்கரேஜ் பண்ணலையே அப்படின்ற உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி கொடுத்தோம் கண்டிப்பாக அந்த டிடியை கேன்சல் பண்ண முடியாது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜெராக்ஸ் காப்பி கொடுத்து நான் டிடியை கேன்சல் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு சின்னதாக பெல் வரும். அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.